ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமை உடைய கிரகம். இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில் சொர்க்கபுரியில் வாழ்வது போல் வாழ்க்கை. எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது. சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார். இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார். இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு சொல்றார். பொதுவாக சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால், உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது. அதனாலேயே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார். ஏன்னா குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம். இயற்கை சுபர் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எவ்வளவு நல்ல தன்மைகளை உடையவர். நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணம் ஆகுதுன்னா 7.5 சனி நடக்கும்போது, அஷ்டமதி சனி நடக்கும்போது, அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது. சார், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு 7.5 சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார். இந்த நவக்கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆளுமைக்குரிய கிரகம் சனி பகவான். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுற்றி வரார். சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும். சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறும். தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம். சனி பகவான் மட்டும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார். ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார். உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான். என் நெஞ்சிற்கினிய நல்ல மனிதர்களே, தனுசு ராசி நேயர்களே, தனுசுன்னு சொன்னாலேங்க அது குரு பகவானுடைய ராசிங்க. குரு பகவானுடைய ராசின்னா குரு பகவானுடைய தன்மைகள் இருக்கத்தானே செய்யும். குரு பகவான் யாரு? இயற்கை சுபர். ஒரு நல்ல மனிதர் ஒரு இடத்துல இருக்காருக்கு, அவர் ரொம்ப நல்ல மனிதர் நீங்க ஒருத்தர சொல்றீங்க அப்படின்னா அவர் ஜாதகத்திலே குரு நல்ல நிலையில் இருப்பார். ஒண்ணு லக்னத்துல நல்லா இருப்பாரு, ராசியில நல்லா இருப்பாரு, நல்ல நிலையில குரு பகவான் இருப்பார். அப்ப குருவுடைய தொடர்பு ஏற்பட்டாலே ஒருவர் நல்ல மனிதர் என்று சொன்னால் குருவுடைய ராசியிலே பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மிக நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். இந்த தனுசு ராசி இருக்கு பாருங்க, தனுசு ராசியுடைய மாதத்தை மார்கழி மாதம்னு பேசுறோம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். அந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். மிக முக்கியமான விஷயம், அர்த்தாஷ்டம சனி பலருக்கு இருக்கக்கூடிய பயம். அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு சார், இங்க வாழ்க்கையை அலங்கோலமாக்கிடுவாரோ. பல இதுல நாங்க பாக்குறோம் சார், அர்த்தாஷ்டம சனி கெடுத்துருவாருன்னு சொல்றாங்க சார், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க. அர்த்தாஷ்டம சனி என்பது 4ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது. அன்பர்களே, அர்த்தாஷ்டம சனி இருப்பதனாலேயே சனி பகவான் கெடுதல் செய்து விடுவது இல்லை. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை போயிருச்சுங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்வார். தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இப்ப 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு அவர் செய்ய போற நன்மை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சார், ஒரு காயின் இருக்குன்னா அந்த காயினுக்கு தலையும் இருக்கு, வாலும் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா தீர்க்கமான வேலைகளை தருவார். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்.
ஒரு தொழில் அமைத்து தரக்கூடிய ஸ்தானம். சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு நல்ல தொழில் வளம் பெருகும். உங்க தொழில என்ன சிக்கல்கள் இருந்தாலும் சரி, அந்த சிக்கல்கள் விலகும். தொழில பெரிய மேன்மையை நீங்க அடைஞ்சே தீருவீங்க. ஒரே ஒரு விஷயம், தினமும் காலையில குளிச்சு தெளிச்சு சுத்தமா தாங்க ஆபீஸுக்கு போகணும். மிக சுத்தமாக உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். சுயநலம் இல்லாமல் இருக்கணும். சனி பகவான் விரும்பக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைப்பாரு, நீங்க சுயநலம் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பார். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்கள், தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப சுத்தமா நீங்க முதல்ல இருங்க. காலையில ஆபீஸுக்கு போகும்போது சுத்தமா போங்க, நல்ல திருநீர் பூசுங்க, சாமியை கும்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. மாலையில நீங்க தொழில் செய்யற இடத்துல இருந்து வீட்டுக்கு திரும்புறீங்க, வீட்டுக்குள்ள நுழையும் போதே நல்ல காலுக்கு தண்ணி ஊத்தி கை கால்களை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு தாங்க வீட்டுக்குள்ள வரணும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பண்பாடு. நம்ம மறந்துட்டோம், வசதியா மறந்துக்கிட்டோம். அதை ஃபாலோ பண்ணினாலும் சனி பகவான் நன்மையை தாங்க செய்வார். அர்த்தாஷ்டம சனி பகவான் இப்ப 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளம் பெருகும். தொழில ரொம்ப நியாயமா நீங்க நடக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஒரு வெளிநாட்டுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல நல்ல ஆர்டர்களை கொண்டு வந்து கொடுப்பார். ஆனா உங்களுக்கு நேர்மை குறைவு இருக்குமானால் அவரே அந்த தொழில போட்டு பார்த்துடுவார். அப்ப சனி பகவான் என்ன எதிர்பார்க்கிறாரு? நியாயமா நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நியாயமா இருப்போம், பெரிய வெற்றிகளை பெறுவோம். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கிறார். 6ஆம் இடங்கிறது அற்புதமான ஸ்தானம். 6ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பெற்றால் ஒருத்தருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. தனுசு ராசிக்காரங்க யாரெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சூப்பர்பா நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கிடைச்சே தீரும். வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் நீங்க இருக்கீங்க, செய்யாத பழிபாவம் உங்க மேல விழுந்திருக்கும். பலருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்கும். நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன் சார், என்ன குறை சொல்றாங்க சார், நான் திருட்டு பண்ணல, வஞ்சனை பண்ணல, பொய் சொல்லல, கெடுதல் பண்ணல, ஆனா எனக்கு என்னில் பழி சுமத்தப்படுகிறது சார். தனுசு ராசிக்காரங்க வருத்தத்தில் இருக்கீங்க. இப்ப சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்கள் எதிரிகளை பந்தாட போகிறார். யார் உங்களை சூழ்ச்சி வலையில மாட்டி விட்டாங்களோ அந்த எதிரிகள் காணாமல் போவார்கள். உங்களை எதிர்த்தவர்கள், ஏளனம் புரிந்தவர்கள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு புதுசா ஒரு வேலை தேடுறீங்களா, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். புதிய வேலை தேடக்கூடியவர்கள் புதிய வேலை கிடைக்கும். இந்த சனி பகவான் நம்முடைய ராசியை பார்க்கிறார். அதனால நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும், அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிடணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணுங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுக்கணும். நம்ம ஹெல்த்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இப்ப நம்ம கொடுக்கணும். நம்ம அம்மாவுடைய உடல் நலத்திற்கு அக்கறை எடுத்துக்கிடணும். வீட்டில் ரிப்பேர் ஒர்க் வரும், கழிவறைகள் பிரச்சனை, சமையல் கட்ட பிரச்சனை, ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்துகிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணணும். அப்படி நிவர்த்தி செய்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும். யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வரணும்னா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடணும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். கிருஷ்ணருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சனிக்கிழமையில உங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் ஒரு வெற்றிலை எடுத்து அதில் கொஞ்சம் வெண்ணெய் படைப்பது, கொஞ்சம் அவல் வைப்பது, வைத்து கிருஷ்ணருக்கு அதை படைத்து பிறகு அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் முன்னேறுவதை பார்க்கலாம். எஜுகேஷன்ல முன்னேற்றம் வரும். 10th +1 +2 படிக்கிறவங்க மட்டும் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க படிப்புல. மற்றபடி படிப்புல முன்னேற்றம் வரும், பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். எனது அருமை நேயர்களே, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா
அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு வந்து நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா அங்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு, எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் இங்க எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சார சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவரது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.